ஃப்ரெண்ட்ஸ், மே 1ஆம் தேதியில இருந்து டிஎன்பிஎஸ்சிக்காக ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ கொஞ்சம் பேர் வந்து என்கொயரி வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் வந்து நான் கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து அதாவது ஒரு வீக்லி ஷெட்யூல் வந்து கொடுத்துருவோம். ஸோ அந்த வீக்குக்குள்ளே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி அதை முடிக்கிற மாதிரி இருக்கும். சாட்டர்டே வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சண்டே வந்து ஒரு வீக்குக்கான ஷெட்யூல் வந்து உங்களுக்கு சண்டே வந்து நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த குரூப்பில் வந்து என்னென்ன படிக்கணும், அது எங்கே படிக்கணும், ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும், எக்ஸ்ட்ரா சோர்ஸில் எங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஸோ அவுட் சோர்ஸ்க்கு வந்து உங்கள்கிட்ட புக்கு இல்லைன்னா நாங்கள் நோட்ஸ் வந்து நான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ டெய்லியும் 1 ஹவர் வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கிளாஸில் வந்து அவுட் சோர்ஸ்க்கான நோட்ஸ் வந்து கொடுத்துருவேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி படித்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மாதம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜிகே கிளாஸ் தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் தமிழ் கிளாஸ் நடக்கும். ஆனால் சிலபஸில் உங்களுக்கு வந்து தமிழும் ஜிகேவும் கம்பைன் பண்ணி தான் கொண்டு போகும். ஸோ இப்போ எப்போவுமே நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக வந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதனால் நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் பேசிக்கு. ஸோ அதை நல்லா தரவாக படிச்சுட்டு அது ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ஞாபகத்தில் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரைடே சாட்டர்டே வந்து ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். சண்டேலேருந்து தான் சிலபஸ் வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீக் ஃபுல்லாக படிச்சுட்டு அடுத்த டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போது வந்து அன்னன்னைக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா அன்னன்னைக்கு நம்ம இதை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க, இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு ரிவிஷனாக தான் இருக்கும். ஸோ படிக்கிறது ஒரு 4-5 நாள் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை வந்து ரிவிஷன், அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து டெஸ்ட்டு. இந்த இதில் தான் போயிட்டே இருக்கும். டெஸ்ட்டை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் வீட்டில் இருந்து போட்டு பார்த்துட்டு எத்தனை கரெக்டு எத்தனை தப்புன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரூ. 500 யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. சரி நம்மளால் வந்து கொஞ்சம் பேர் படிக்கணும், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் நீங்கள் வீட்டில் இருந்து படிக்கிறவங்க அப்படி உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும் படிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓரளவு வந்து இது ப்ராப்பராக வந்து போகும். நம்பிக்கையாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ.